ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். போன தடவை நம்ம பார்த்தது ஏசாவை குறித்து பார்த்தோம். எப்படின்னா சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி அலட்சியம் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பொழுது மறுபடியுமாக யாக்கோபு எப்படி ஏசாவின் ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தோன்னா அதில் ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் செய்து சிவப்பு கூழுக்காக விற்று போட்ட பிறகு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக தன் தகப்பனார் யாக்கோபு முதிர் வயதுள்ளவராய் இருக்கிறார். சரி, நாம் மரித்து விடுவதற்கு முன்பதாக நம்ம ஏசாவை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஏசாவை அழைத்து, நீ வனாந்தரத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்து ருசியுள்ள பதார்த்தங்களாய் செய்து என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை ருசித்து சாப்பிட்ட பிறகு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். உடனே ஏசா வேட்டையாடுவதற்காக சென்று விட்டான். அப்பொழுது ரெபெக்காள் இதை கேட்டு கொண்டு இருந்து தன் மகன் யாக்கோபை அழைத்து, ஏசாவின் இடத்திலே நீ நின்று அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், என்னை ஏசா இல்லை என்று தெரிந்து கொண்டால் என்மேல் சாபத்தை வருவிப்பார், நான் என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது அவனுடைய தாய் சொல்லுகிறாள், அந்த சாபம் என்மேல் வரட்டும் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது இவன் என்ன செய்கிறான்னா, ஆட்டு மந்தையில் போய் 2 வெள்ளாட்டுக்குட்டியை அடித்து சமைத்து தன் மகனிடத்தில் கொடுத்து ஏசாவினோட உடை எடுத்து தன் யாக்கோபுக்கு உடுத்தி அவனுடைய தோள்பட்டையிலையும் கைகளிலும் அந்த ஆட்டுக்குட்டியோட ரோமத்தை அது மேலே போட்டு, நீ ஏசாவாய் போய் நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு போய் தன் தகப்பனிடத்திலே சொல்லுகிறான். கொண்டு போகும் பொழுது தன் தகப்பனிடத்தில் சொல்லுகிறான், நான் ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார், நீ ஏசா என்றால் குரல் யாக்கோபை போலவல்லவா சத்தம் வருகிறது, கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவன் கிட்ட போய் தன் தகப்பனை முத்தம் செய்யும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸில் அந்த வயல்வெளியோட வாசம் அடிக்குது. அப்போ தோல்லையும் கழுத்து பக்கம்லாம் தொட்டு பார்க்கும் பொழுது ரோமம் நிறைந்ததாக இருக்கிறது. இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சாப்பிட்டு விட்டு யாக்கோவை ஏசா என்று நினைத்து முழு ஆசீர்வாதங்களையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அந்த யாக்கோபுக்கு கொடுத்து விடுகிறான். பிறகு அவன் சென்று விடுகிறான். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு யாக்கோபு சென்றவுடன் ஏசா வருகிறார். ஏசா வந்து தகப்பனை நோக்கி, நான் ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நான் ஆசீர்வதித்தேனே, அது யார், நீ யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஏசா சொல்லுகிறான், நான் இப்பொழுது தான் வந்தேன் என்று சொல்லி. அப்போ இதற்கு முன்பதாக யாக்கோபு வந்து என்னை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லும் பொழுது இந்த ஏசா கதறி அழுகிறான். ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா எனக்கு, என்னை ஆசீர்வதியும் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வைக்கவில்லையா என்று கதறி அழுகிறான். அப்பொழுது அவன் என்னை ஏமாற்றி விட்டான், அவனுக்கு யாக்கோபு எத்தன் என்று பெயர் வைத்தது சரிதான், யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். அவன் என்னை 2 முறை ஏமாற்றி விட்டான். முதல் முறையாக சிவப்பு குழுக்காக நான் ஆசைப்படும் பொழுது என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இப்போ 2வதாக பார்க்கும் பொழுது என்னோட ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். அவனை கொல்ல அவன் விடமாட்டேன் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது இவன் கதறி அழுகும் பொழுது யாக்கோபு, ஏசா நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியை போல இருக்கும், உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், அவனை மேற்கொள்வாய், உன்னுடைய நுகம் அவன் கழுத்தின் மேல் இருப்பதினாலே அதை நீ முறித்து விடுவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் தன் மனதிலே நினைத்து கொண்டான், மரணம் வரும் பொழுது, தன் தகப்பனுக்கு மரணம் ஏற்படும் பொழுது யாக்கோபு வருவான், அப்பொழுது நான் அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி தன் மனதிலே நினைத்து கொண்டான். ஆமேன்.